சைதை சாதிக்க ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். நான் திமுகவின் வேட்டை நாய், நான் திமுகவுடைய நாய், நான் திமுகவுக்காக ஏவி விட்டா போவேன்ட்டு. ஸோ நாய் எப்படி பேசும்? இப்போ நம்ம மனுஷனாக இருந்தால் அவங்கள்ட்ட நம்ம ஒரு கண்ணியமான வார்த்தையை எதிர்பார்க்க முடியும். நாயின்னு அவரே சொல்லிக்கும் பொழுது அவர்கிட்ட நம்ம என்ன தகுதி எதிர்பார்க்க முடியும்னு வந்துருக்கு இல்லையா? ரெண்டாவது, இவர் என்ன வார்த்தை சொல்கிறார், தாம்பரத்தில் எங்கள் அண்ணா 500 உடனே கட்டி கொடுத்துருவாரு அப்படின்ட்டு. சரி, உடனே கட்டி கொடுத்துருவார், நீ அங்கேயே உட்காந்து போயிடல, அதுக்கப்புறம் அதே நீ எதாவது செஞ்சுட்டு போ, எங்களுக்கு அது கேள்வி இல்லை. முதல்ல மோடி எங்கே கட்டி கொடுத்தார்? ரொம்ப பின்தங்கிய கிராமங்களில் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் பெண்களும் குழந்தைகளும் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. ஆர்எஸ் பாரதி உதயநிதியை எம்ஜிஆர் வடிவில் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரிஜினலான எம்ஜிஆர் தொண்டன்ட்டு போய் இப்படி சொல்லுங்கள், செருப்பு கட்டி அடிப்பாங்க. புரியுதுங்களா? எம்ஜிஆர் என்றக்கூடிய நபர் என்ன மாதிரினவர்? இப்படி பெண்களை கூப்பிட்டு இப்படி கூத்தடிச்சாரா? உனக்கு ஆண் டேக்லையும் அடிக்க தெரில. நீட் மரணத்தில் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார் பார்த்தீங்களா? பெண்களை பூப்போட சொல்லி வச்சு வந்தார் உதயநிதி, காட்டுங்களா? அந்த மேடையில் அனிதா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி சீனை போட்டார் பார்த்தீங்களா? இப்படி சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட நல்லா நடிப்பான். இப்போ உனக்கு நடிப்பும் வரல, அரசியலும் வரல, கருமத்தை விட்டுட்டு எங்கிட்ட வெளியில் ஓடி போங்கன்னா அதுவும் செய்ய மாட்டீங்க, உட்காந்துக்கிட்டு எங்கள் உசுரை வாங்கிட்டீங்கன்னு மக்கள் சொல்கிறாங்கல்ல. அப்போ இங்கே ஒரு மாற்றுத்திறனாளி அவனுக்கு 1500 கொடுக்குறது 5000 ரூபாய் கொடுன்னு கேட்குறான். நியாயமான விஷயம் தானே? ஒரு அரசாங்கம் இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே பார்த்து செய்யணும். நம்ம சமூகத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளையும் நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, திருநங்கைகளையும் புறக்கணிக்கிறீங்க. இன்றைக்கி திருநங்கைகள் பாலியல் தொழில் செய்வதற்கு காரணமே அரசாங்கம் தான். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் சார். சமீபத்தில் சைதை சாதிக்க திமுகவினுடைய ஒரு பேச்சாளர், அவர் ஏற்கனவே பல சர்ச்சையான பேச்சை பேசியிருக்காரு. நேற்று முன்தினம் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் நரேந்திர மோடி என்ன செஞ்சாரு, வெறும் ஒரு 500 டாய்லெட்டை தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு, இது தாம்பரத்தில் சேர்ந்த ஒரு நிர்வாகி பேரை சொல்லி அவரே ஓப்பன் பண்ணுவார்ல அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எரும மாடு போன்ற இந்த மாதிரியான தனி மனித தாக்குதலையும் பண்ணியிருக்காரு. இப்போ சமீபத்தில் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு திரும்ப சேர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ திரும்பவும் இவர் இந்த பேச்சை கேட்கறது திமுக தலைமை ரசிக்குதா? திமுக காலங்காலமாக இதுபோல் பேசுவதற்காகவே சில நபர்களை வளர்த்து விடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் சைதை சாதிக்க ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். நான் திமுகவின் வேட்டை நாய், நான் திமுகவுடைய நாய், நான் திமுகவுக்காக ஏவி விட்டா போவேன்ட்டு. ஸோ நாய் எப்படி பேசும்? இப்போ நம்ம மனுஷனாக இருந்தால் அவங்ககிட்ட நம்ம ஒரு கண்ணியமான வார்த்தையை எதிர்பார்க்க முடியும். நாயின்னு அவரே சொல்லிக்கும் பொழுது அவர்கிட்ட நம்ம என்ன தகுதி எதிர்பார்க்க முடியும்னு வந்துருக்கு இல்லையா? ரெண்டாவது, அவர் என்ன சொல்கிறாரு, 10 ஆண்டுகளில் மோடி என்ன சாதனை செய்தார்? நான் காங்கிரஸ்காரன் தான், இருந்தாலும் நியாயமான விஷயத்த சொல்லி ஆகணும். 10 ஆண்டுகளில் மோடி என்ன செய்தார்னு பார்த்தாக்கா 500 கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்கிறாரு. 500 கக்கூஸ் கட்டி கொடுத்தலாம் ஒரு சாதனையாடா? எங்கள் அண்ணன் காமராஜர் தாம்பரத்தில் இருக்கிற அவர் ஒரே நாளில் 500 கக்கூஸ் கட்டி கொடுத்துருவாரு. இதை கேட்டால் எரும மாடு அண்ணாமலை அவன் பதில் சொல்லுவானா? அவன் பதில் சொல்ல மாட்டான் இப்படின்னு பேசுகிறாரு. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை உரிமையில் பேசுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது விஷயம், அவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருந்ததுன்னா, இவர் என்ன வார்த்தை சொல்கிறார், தாம்பரத்தில் எங்கள் அண்ணா 500 கக்கூஸ் உடனே கட்டி கொடுத்துருவாரு அப்படின்ட்டு. சரி, உடனே கட்டி கொடுத்துருவார், நீ அங்கேயே உட்காந்து போயிடல, அதுக்கப்புறம் அதே நீ எதாவது செஞ்சுட்டு போ, எங்களுக்கு அது கேள்வி இல்லை. முதல்ல மோடி எங்கே கட்டி கொடுத்தார்? இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் எல்லா இடத்துலையும் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கிற நம்மளுக்கு கட்டி கொடுத்தாரா? ரொம்ப பின்தங்கிய கிராமங்களில் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் பெண்களும் குழந்தைகளும் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. இப்போ பொதுவெளியில் பெண்கள் போய் இயற்கை உபாதைகளுக்காக போகிறதுன்றது எவ்வளோ அசௌகரியமான விஷயம், அவங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இன்மை இருக்கும்ன்றதுக்காக ரொம்ப பின்தங்கிய நலிவடைந்த குடும்பங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. இது இன்றைக்கும் 2024 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லைன்றதே ஒரு பெரிய விஷயம். நீங்கள் 50 ஆண்டுகள் இவங்க என்ன சார் செஞ்சாங்க திமுக இவங்களாமே? அதுதான் ஒரு கேள்விங்க நம்ம கேட்க வேண்டியது. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போது காலங்காலமாக நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி 2024 வரைக்கும் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லாத அளவுக்கு தான் மக்களை வச்சுருக்கிறாங்க. இன்னமும் இப்படி தான் இந்த நாடு இருக்குன்ற பொழுது, இதை விட மோசமான நாடு ஒன்று இருக்குது. இதே தமிழ்நாடு எந்த மாதிரி மோசமான நிலையை சந்தித்து கொண்டிருக்கின்றது நம்ம அடுத்து பேசுவோம். அப்போ இந்த புரிதல் இல்லாமல் இப்படி முட்டாள்தனமாக பேசக்கூடிய சைதை சாதிக்க பிஜேபி நபர்கள் தான் அது முடிவெடுக்கணும். என்ன செய்யணுன்றதை வழக்கு போடுறதா இல்லை அடுத்த கட்டமாக என்ன நகர்வு கொண்டு போகணும்ட்டு. ஏன்னா மறுபடியும் இப்போ எலெக்ஷன் வந்துருச்சுன்னொன்னே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை சேர்த்துட்டாங்க. ஏற்கனவே ரொம்ப உரிமையில் ஆபாசம்ல கொச்சையான வார்த்தைகளில் என்ன சொல்கிறது, அன்பார்லிமெண்ட் வேர்டு நிறைய யூஸ் பண்ணக்கூடிய நபரை கட்சியில் எலெக்ஷன் டைமில் மறுபடியும் சேர்த்துருக்காங்க. எதற்காகனாக்கா, இந்த எலெக்ஷன் டைம் வரும்பொழுது திமுக என்ன செய்ததுன்னு சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா? அப்போ பேசும்பொழுது திமுக செஞ்ச சாதனை ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வேதனையான விஷயங்கள் தான் இருக்குது. அப்போது அதை திசை திருப்புவதற்காக
திட்டமிட்டு பேச வைப்பாங்க இவங்கள மாதிரி ஆட்களை. இப்போ ஒரு பெரும் தலைவர்களை அசிங்கமாக பேசும்பொழுது ஒட்டுமொத்த கவனமும் அந்த பக்கம் திசை திரும்பும். இதை பற்றி ஆட்சியாளர்களை பற்றி கவலைப்படாமல் இந்த மறைமாற்றுவதற்கான வேலை செய்வதற்காக செய்கிறாங்க. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, எத்தனை அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க, இந்த எஸ்சி ஓசின்னு பேசக்கூடிய நபர் இருக்கிறாங்க, நாய்க்கறி மேட்ரு கோமுத்ரா மேட்ருன்னு பேசக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் ஆர் ராசாவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆரை குறித்து ரொம்ப சர்ச்சையாக பேசினார், லூசுன்னு சொல்லிட்டு. மோடியை குறித்து ஒரு மிருகத்தோடு ஒப்பிட்டு பேசினார். ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து மலமல்லும் சமூகம்னு பேசினார். ஸோ யாரை வைத்து பேச வைக்கிறாங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்த ராசாவை வைத்து பேச வைக்கிறார்கள். இந்த அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அப்பாவும் பேசியிருக்கிறாரு. சாதியை வைத்து அரசியலை செய்வது, சாதியை வைத்து பிளவுகளை ஏற்படுத்துவது, சாதியை வைத்து வன்முறம் செய்வது கலைஞர் தான் செஞ்சிருக்கிறான்ட்டு, கலைஞர் தான் இதை உருவாக்குனார் அப்படின்ட்டு. அப்போது இன்றைக்கு இத்தனை அமைச்சர்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சென்சிட்டிவான விஷயத்த ராசா வச்சு நாளைக்கே ஒரு பட்டியலத்தை சார்ந்த நபர் தான் இப்படி பேசினா ஒரு பிரச்சனைனாக்கா அப்படி மடைமாற்றி விட்டு அதுவும் சாதி ரீதியான ஒரு அரசியல் பண்ணுவதற்காக ராசாவை வைத்து இப்படி திட்டமிட்டு பேசுகிறாங்க. இல்லாட்டி ராசா ஏன் இப்படி பேசணும்? இல்லை, இப்போ நீங்கள் ஆர் ராசா வந்து எம்ஜிஆர் குறித்து பேசினார்னு சொன்னீங்க. ஆனால் அதே ஆர்எஸ் பாரதி சொல்லியிருந்தாரு, உதயநிதியை வந்து எம்ஜிஆர் வடிவில் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து திமுக தான் இதை பேச வச்சது நம்ம எடுத்துக்க முடியாது. ஆர்எஸ் பாரதியா? ஆமாம், ஆர்எஸ் பாரதி வந்து உதயநிதியை வந்து எம்ஜிஆர் வடிவில் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரிஜினலான எம்ஜிஆர் தொண்டன்ட்டு போய் இப்படி சொல்லுங்கள், செருப்பு கட்டி அடிப்பானுங்க. புரியுதுங்களா? எம்ஜிஆர் என்றக்கூடிய நபர் என்ன மாதிரி நபர்? இப்படி வந்து பெண்களை கூப்பிட்டு வந்து இப்படி கூத்தடிச்சாரா? மாநாடுன்ற பேரை பெண்கள் இந்த மாதிரி அறகுறை நிர்வாணத்தில் ஆட விட்டார் எம்ஜிஆர். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரர் தன் சொத்து முழுக்கையும் வந்து தன் மரணிக்கிற காலத்தில் கூட அவருடைய சொத்தை வந்து மாற்றுத்திறனாளிக்காக எழுதி வச்சுட்டு போனார். எங்கள் உதயநிதி கை காசு செலவு நீங்கள் கொடுத்துருக்கார சொல்லுங்கள். நம்ம காசு 40 கோடியை கொண்டு போய் ரோட்டில் போட்டாருங்க, ஃபார்முலா கார் ரேஷன் எடுத்துட்டு ஒன்றும் வரவே இல்லை. அந்த காசை மரியாதை திருப்பி கொடுக்கணும் கட்சிக்கு. புரியுதுங்களா? நீங்கள் கட்சி காசுலேருந்து கொடுக்குறீங்க, கை காசுலேருந்து கொடுக்குறீங்க, அரசாங்கத்தில் இந்த காசு நீங்கள் கொடுத்தா வரும். எதன் அடிப்படையில் வந்து அப்படி சொல்கிறாரு? இந்த முத்துசாமி கூட சொன்னார், காலையிலே கட்டிங் போகிறவங்கள போய் தப்பாக பேசாதீங்கன்னு சொன்னார்ல, அதன் அடிப்படையில் பேசுகிறாரா? என்ன அடிப்படையில் வந்து நீங்கள் உதயநிதியை கொண்டு போய் எம்ஜிஆரோட ஒப்பிடுறீங்க? அறிவேன்றது கிடையாதுல்ல. அப்போ உங்களால் கலைஞரோட ஒப்பிட முடியல தானே? ஆனால் கலைஞர் ஆட்சியை நாங்கள் தருகிறோம்னு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசுகிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ ஒன்று ஆம்பளையாக இருக்கணும், இல்லை பொம்பளையாக இருக்கணும், இல்லாட்டி வந்து திருநங்கையாக இருக்கணும். 3 மாதம் எப்படி இருக்க முடியும்? எங்கள் அப்பா இனிஷியல் எனக்கு பிறந்தோம், உங்கள் அப்பா இனிஷியல் தான் உனக்கு பிறந்தோம், எல்லா அப்பா இனிஷியலும் எப்படி அவனுக்கு பிறந்தோம்? இந்த அறிவே இல்லாமல் நீங்கள் முட்டாள்தனமாக பேசிட்டே இருப்பீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா எப்படி இருப்பக்கூடியதாக இருக்கும்? அவன் பைத்தியக்காரத்தனமாக பேசுவாங்க. நம்ம கடந்து போகலாம். இப்போ பட்டியலின மக்களுக்கு எதிராக இவங்க செய்கிறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் முதல்வர் சட்டமன்றத்தை பேசும்போது பட்டியலின மக்களுக்கு சாதகமான அரசாக தான் இது இருக்குன்றத தெளிவுபடுத்துறாரு இல்லைங்களா? இப்போ முதல்வர் எதைத்தான் உண்மையை பேசினார், என்னைக்கு தான் உண்மையை பேசினார்? ரொம்ப சிம்பிள். கொடுத்த வாக்குறுதிகள் 100% நிறைவேற்றுன்னு சொன்னார். நிறைவேறிச்சா? சொல்லதையும் செஞ்சிருக்கோம், சொல்லாதையும் செஞ்சிருக்கோம்னு சொல்கிறாரு. சொல்லாத செஞ்சிருக்கேன் நான் சொல்லட்டுமா? இந்த வேங்க வெள்ள மலம் கலந்தது, இங்கே வந்து சாதி ரீதியான ஒவ்வொரு விஷயம், நாங்குநேரியாக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், இப்போ பட்டியலின மாணவன் கல்லூரி படிக்கக்கூடிய சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஒன்று பிடிச்சி குடிச்சதாக இருக்கட்டும், இங்கே வந்து சாதிய வன்மத்தை ஊட்டுறதாக இருக்கட்டும், இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் திருடப்பட்டதாக இருக்கட்டும், பால்லேருந்து கொழுப்பு திட்டதாக இருக்கட்டும், அமைச்சர் பெருமக்கள் ஒட்டுமொத்தமாக திருட்டுத்தனம் பண்ணுறதாக இருக்கட்டும், மக்களுக்கு கள்ளச்சாராயம் கொடுத்ததாக இருக்கட்டும், வியக்குள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் சொல்லாத விஷயம் தானே. ஆற்றுலேருந்து மணல் நாயில கரைசி வரைக்கும் தண்ணி வாங்கி கொடுக்கலையா? பழமாக எல்லாம் அடைஞ்சு போய் கிடக்கா? இது எல்லாமே அவங்க சொல்லாமல் செஞ்சது தானே. திமுக என்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே பாருங்கள், எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்களா? அதில் யாருடைய பேர் வச்சாங்க? கலைஞர் உரிமை மகளிர் திட்டம் பேர் வச்சது. கரெக்ட். 1000 ரூபாய்க்கு வந்து கலைஞர் உரிமை மகளிர் திட்டம். கலைஞர் பேரை வச்ச உடனே வந்து பாதி மக்களுக்கான உரிமை பறிபோச்சா? பாதி பெண்களுக்கு தகுதி பார்த்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. நீ யாரா தகுதியை முடிவு பண்ண? உனக்கே தகுதியை நாங்கள் தானே கொடுத்தோம். எம்எல்ஏ தகுதி யார் கொடுத்தா? நம்மளாம் பார்த்தானே கொடுத்தோம். நீ எப்படி மயிறு எங்களுக்கு வந்து தகுதியை முடிவு பண்ணுவேன்? எனக்கு புரியலையே. அப்போ பெண்களுடைய தகுதியை முடிவு பண்ணுவதற்கு நீங்கள் யார்? பெண்களை அறகுறையாக வந்து கூப்பிட்டு வந்து ஆபாசமாக நடனமாட வைப்பது நீங்கள் யார்? பெண்களை வந்து கண்ணிய குறைவாக நடத்துறது யார்? பெண் காவல்துறை மேலே கை வச்சது யார்? ஆபாசமான முறையில் சீண்டுதுனது யார்? அந்த பெண் காவலர் ஸ்டேஷனில் ஏறி மிரட்டினது யார்? தொடர்ச்சியாக வந்து பெண்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க? ஓட்ட பஸ் தானே கொடுத்துருக்குறீங்க. 1960 ஸ்கிராப்பில் போக வேண்டிய பஸ்ஸில் வந்து மகளிர் கொடுக்குறீங்க. உட்காந்த இடத்துல கீழே விழுந்துட்டு இருக்கான், தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பிடிச்சிக்கிட்டு காலை மடிச்சுக்கிட்டு எல்லா குரலை ஊற்றியும் கற்றுக்க வேண்டியதாக இருக்கீங்க ஆட்சியில். அப்படி தான் அந்த லேடி வந்து அவங்க உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்க. இப்போ பெண்களை பற்றி பேசுவதற்கு திமுக எந்த அருகதையும் கிடையாது. அதை பற்றி பேசினாக்கா அப்போ நல்லா வாங்கி தான் கட்டிக்கணும் அவனுங்க. இல்லை, இப்போது உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆனதுக்கப்புறம் வந்து நான் நடிக்கிறதுலேருந்து நான் விலகிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார். அதுவே நடிப்பு தானே. இல்லை, ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் நான் நிரந்தர உறுப்பினர்ன்ற அடிப்படையில் இந்த பணத்தை கொடுக்குறேன். இது ஒரு முரண்பாடாக தெரியலையா? ஸோ 1 கோடி ரூபாய் வந்து நிரந்தர உறுப்பினர்ன்றதுனால தராரு. அதாவது வாழ்நாள் உறுப்பினர் இல்லையா? சாகும் வரை வந்து அவர் வந்து நடிகர் சங்கத்துடைய உறுப்பினர். ஓகே, ரைட்டு. இதுக்கு மேலே நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது ஓகேவா?
சரி, ரைட். முதல்ல உதயநிதி கொடுத்தது கை காசுலேருந்து கொடுத்தாரா, கட்சி நிதியிலேருந்து கொடுத்தாரா, இதுலேருந்து கொடுத்தாரு சொல்லியிருக்காரா? இல்லை, அவர் தனிப்பட்ட தொகையை தான் கொடுத்துருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஆமாம். சரி, விஜயகாந்தோடைய மண்டபத்தை இடித்தது பல கோடி ரூபாய் நஷ்டம் அவர்களுக்கு. இன்றைக்கு விஜயகாந்த் என்ற ஒரு மாமனிதர் இல்லாட்டி இன்றைக்கி நடிகர் சங்கமும் கிடையாது, அந்த கட்டடமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போது அவருடைய சொத்துலேருந்து பல கோடியை நீங்கள் வந்து அடித்து முடிச்சு விட்டுட்டு அதுலேருந்து 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்து நீங்கள் எப்படி பெருமை பேசுகிறீங்கன்னு கேள்விகள். ரெண்டாவது விஷயம், விஷால்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயம் இருக்குது. உதயநிதியோடையும் ஸ்டாலினோடையும் மேடையில் ஏறிட்டு நடிகர் சங்கம் பில்டிங்க்கு வந்து கலைஞர் கருணாநிதி பேரை தான் வைப்பேன்னு சொன்னாப்புல, கேட்டுங்களா? இப்போது கேப்டன் விஜயகாந்த் பேரை வைப்பேன்னு சொல்கிறேன். நீ முதல்ல யார் பேரை வைக்க போகிற? நீ சொல்லுவியா? அப்போ வந்து 1 கோடி ரூபாய் நீ கொடுத்து எதுக்கு எங்கள் தாத்தன் பேரை வைன்னு சொல்கிறதுக்கா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, நீங்கள் 1 கோடி ரூபா பணத்தை தூக்கி கொடுப்பது இங்கே தேவையில்லாத விஷயம். முதல்ல வந்து அந்த துறை சார்ந்த நபர், நீ உங்கள் அப்பா தான் இன்றைக்கி வந்து சிஎம், அந்த துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான மீட்டு பிரச்சனை சரி செஞ்சியா? அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையால் பெண்களை வந்து எவ்வளோ கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை போயிருக்கு, அதை சரி செஞ்சியா? அதையெல்லாம் சரி செய்யாமல் மறுபடியும் இப்போ நீங்கள் வந்து ஃபிலிம் சிட்டி ஆரம்பித்து கொடுத்துருக்காரு. ஏற்கனவே நிதி நெருக்கடின்னு சொல்கிறீங்க. 546 கோடிக்கு வந்து புதிய ஃபிலிம் சிட்டி மகனுக்காக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உதயநிதிக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வேறு யாருக்காக ஆரம்பிச்சிருக்க முடியும்? இல்லை, அவர் தான் படத்துலேருந்து நான் விலகிட்டேன்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் வாழ்நாள் முழுக்க வந்து அதில் தான் உறுப்பினர் இருக்கின்றார். விலகிட்டேன்னா கார்டர் எடுத்து பண்ண வேண்டியதானே? வந்துடுன்றேன். ரெண்டாவது, படத்துலேருந்து விலகிட்டேன், ரெட் ஜென் மூவி வச்சு நடத்தாத, சினிமா பக்கமே போக மாட்டேன்னு சொன்னேன்ல, சினிமா சம்மந்தப்பட்டது உனக்கு எதுக்கு? ஏன் அவங்க குடும்பத்தில் வேற ஒருத்தங்க அதை நிர்வகிக்கிறாங்க, ஏன் அந்த பொழப்புன்னு கேட்குறேன். நீ அதை இப்போ சினிமா சம்மந்தம் போகலன்னு அரசியலுக்கு வந்துட்டேனாக்கா சினிமா சம்மந்தப்பட்டது போகக்கூடாது தானே? அப்போ நான் சும்மா தொட்டு பார்க்குறேன், தொட்டு நக்கிறேன்றதுலாம் இந்த கதை தேவையா எனக்கு? புரியுதுங்களா? குடிக்க மாட்டேன்னா குடிக்கக்கூடாது. நான் லேசாக குடிச்சு பார்த்தா 1 மடை குடிக்கிறேன், தொட்டு நக்கினா இது இந்த பேச்சு இருக்கக்கூடாது. இப்போது நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் பிரச்சனையை குறித்து எந்த கவலையும் கிடையாது. உனக்கு உங்கள் அப்பா வந்து ஃபிலிம் சிட்டி ஆரம்பிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னு இன்றைக்கி நீ காசை கொடுப்பேன், நாளைக்கு வந்து எல்லா நடிகளையும் அங்கே வர வச்சு ஆடிஷன் பண்ணுவேன், அடுத்து கூத்தடிப்பேன். நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், உதயநிதி 2026க்கு பிறகு அரசியலுக்கு அங்கே இருக்கிறதுக்கான அன்ஃபிட்டு, அரசியலில் இருக்கவும் முடியாது. அவர் இன்னும் சினிமா நோக்கத்தில் தான் இருக்காரா? இன்னுமே சினிமா நோக்கத்தில் இருந்தாலும் சரி, நீ நடிக்க முயற்சி செஞ்சாலும் சரி, இது வரைக்கும் ஒழுங்காக நடித்தாரானா அது கேள்வியே கிடையாது. கரெக்டுங்களா? உனக்கு வந்து ஆன் டேக்லையும் நடிக்க தெரில. நீட் மரணத்தில் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார் பார்த்தீங்களா? பெண்களை வந்து பூ போட சொல்லி வச்சு வந்தார் உதயநிதி, கரெக்டுங்களா? அந்த மேடையில் அனிதா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி ஒரு சீனை போட்டார் பார்த்தீங்களா? எப்படி கவனிச்சிங்களா? சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட நல்லா நடிப்பான், கரெக்டா? இப்போ உனக்கு நடிப்பும் வரல, அரசியலும் வரல, கருமத்தை விட்டுட்டு எங்கிட்ட வெளியில் ஓடி போங்கன்னா அதுவும் செய்ய மாட்டீங்க, உட்காந்துக்கிட்டு எங்கள் உசுரை வாங்கிட்டீங்கன்னு மக்கள் சொல்கிறாங்கல்ல. இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனையை சரி செய்வதற்கு ஏதாவது செய்ய சொல்லுங்கள். இந்த நடிக்கிறது, இந்த நாடகம் போடுறது, எம்ஜிஆர்ன்றது, இந்த கதையெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. உங்கள் அப்பன் தாத்தங்காலம் மாதிரி உருட்டாதீங்க, நாங்கள் நம்ப மாட்டோன்றேன். நீ எம்ஜிஆரா? நீ எம்ஜிஆர் இப்படி தான் பால்டாயில் குடித்தாரா? அந்த வரலாறுலாம் நான் பேசினேன், ரொம்ப அசிங்கமாக. சார், சட்டமன்றத்தில் முதல்வர் வந்து பதிவு பண்ணுறாரு, இந்த அரசை வந்து யார் யாரெல்லாம் பாராட்டினாங்கன்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸ்லேருந்து ஆரம்பித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகள்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகையான தினத்தந்தியை குறிப்பிட்டு பேசுகிறாரு. அப்போது முதல்வர் வந்து முரசொலியில் வந்து ஒரு விஷயம் வந்தால் சரி, அது அவங்களுடைய நிறுவனம் சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதெல்லாம் வர செய்தியை வச்சு நம்ம பொய்ன்னு எடுத்துக்க முடியுமா? சரி, 4 5 ஒரு 10 நிறுவனம் பாராட்டி இருக்குமா? தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர்? 8 கோடி பேர். 8 கோடி பேர் காரி துப்புறான். சரி, 8 கோடியில் 1 கோடி பேர் அவங்களுக்கு சாதகமாகவே ஜாலரா அடிக்கிறான்னு வச்சுங்க. மிச்சம் 7 கோடி பேர் காரி துப்புறான்ல. 10 நிறுவனம் சொல்கிறது பெருசா, 7 கோடி பேர் காரி துப்புறான் அது பெருசா? பட்டவத்தமாக பார்க்குறோம்ல. இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் போராடுறதை பார்க்குறீங்களா நீங்கள்? 2 நாளாக போராட்டி கிடக்குறாங்க. ஏங்க, ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? அந்த காவல்துறை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹேண்டில் பண்ண விதத்தை பார்த்தீங்களா? பெரிய ரவுடி பசங்களை இழுக்கிற மாதிரி சட்டையை பிடிச்சி இழுத்து உலுக்கி அப்படியே ஏற்றி, என்ன அவங்களுக்கே கண்ணு தெரியாது. மாற்றுத்திறனாளிகளில் அவங்க போராடினவர்கள் கண் தெரியாத நபர்கள் தான் குறிப்பிட்ட அந்த 1% போராடுறாங்க. என்ன கேட்குறாங்க? எங்களுக்கான ஸ்பெஷல் எக்ஸாம் வைங்க, நாங்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருக்கோம், அதுக்கான வேலை வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கான 1500 ரூபாய் நீங்கள் மாதம் மாதம் கொடுக்குறீங்களா, அந்த காசை வந்து 5000 ரூபாய் உயர்த்தி கொடுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் வெறும் 1500 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும்? அவன் வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா? அரிசி வாங்கி சாப்பிட முடியுமா? அவன் ஏதாவது ஒரு சிலிண்டர் வாங்கினா கூட இன்றைக்கி எவ்வளோ வேலை ஏற்றி வச்சுருக்கீங்க? நீங்கள் தான் வந்து அம்மா உணவகத்துக்கு நிகராக 500 கலைஞர் உணவகத்தை கொண்டு வரேன்னு சொன்னீங்க, அதையும் கொண்டு வரல. கொண்டு வந்தாலும் அங்கே போய் சாப்பிட்டுப்பான். அம்மா உணவகத்தையும் நீங்கள் மூடி வச்சிட்டீங்க, தேவையில்லாத வேலை பார்த்து வச்சிருக்கீங்க. வெறும் 1500 வச்சுட்டு எப்படி சர்வே பண்ணுமா? உன்னுடைய அமைச்சர் வந்து ஜெகத் ரட்சகன் வந்து 1250 கோடி வரி ஏய்ப்பு மட்டும் செஞ்சுருக்கிறாரு, கரெக்டுங்களா? அப்போ இங்கே ஒரு மாற்றுத்திறனாளி அவனுக்கு வந்து 1500 ரூபாய் கொடுக்குறது 5000 ரூபாய் கொடுன்னு கேட்குறான். நியாயமான விஷயம் தானே? ஒரு அரசாங்கம் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி பார்த்து செய்யணும். நம்ம சமூகத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளையும் நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, திருநங்கைகளையும் புறக்கணிக்கிறீங்க. இன்றைக்கி திருநங்கைகள் பாலியல் தொழில் செய்வதற்கு காரணமே அரசாங்கம் தான். முதல்ல பெற்றோர்கள், ரெண்டாவது அந்த அரசாங்கம். புரியுதுங்களா? பெற்றோர்கள் வந்து நம்ம பெத்த பிள்ளைதான்ற மாதிரி அவங்கள அரவணிக்காமல் அவன் விருப்பப்பட்டு திருநங்கையாக மாறுறானா?
ஹார்மோனிக்கல் சேஞ்ச் அவன் என்ன பண்ணுவான்? அப்போ நீங்கள் அவனை புறந்தள்ளிடுறீங்க, வெளியில் அனுப்புறீங்க, அரசாங்கமும் வந்து அவனை கவனிக்க மாட்டேங்குது. அவனுக்கான ஒரு பாத்ரூமுக்கு போனால் அவனுக்கு தனியாக பாத்ரூம் கிடையாது, ஒரு படத்துக்கு போகிறான் ஒரு டிக்கெட்டுக்கு தனியாக வரிசை கிடையாது, அவன் எங்கேயாவது ஒரு உணவகத்துக்கு போகிறான்னா அவனை வந்து அசௌரியமாக பார்க்குறாங்க, அவன் சாப்பிட்ற தட்டில் வந்து யாரும் சாப்பிட தயாராக இல்லை. அப்படி தொடர்ந்து அவனை புறக்கணிச்சிக்கிட்டே எல்லா பக்கமும் போகிறீங்க. வேலை வாய்ப்பில் அவனுக்கு இடஒதுக்கீடே கிடையாது. அவனை எங்கேயுமே வேலையில் அமர்த்த மாட்டீங்க. என்ன செய்வான்? கடைசியில் ரோட்டில் வந்து நிற்கிறான் தார்ச்சி வச்சுக்கிட்டு. அப்போ ஒரு சமூகம் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம மாதிரி ரத்தமும் சதையுமாக பிறந்த ஒரு பிள்ளை வந்து பாலியல் தொழிலுக்கு தள்ளுறீங்க, கேவலமாக அவனை பிச்செடுக்க வைக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் வேடிக்கை பார்க்கறது அது ஒரு அரசாங்கமானு கேட்குறேன். இல்லை, இப்போ இங்கே ஒடுக்குமுறைகள் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதே முதல்வர் வந்து டெல்லியினுடைய விவசாய போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறார் இல்லையா? அது அவங்க ஒடுக்குமுறையை வந்து எதிர்க்கிறார் இல்லைங்களா? சூப்பருங்க. இங்கே மக்களை இப்போ காரி துப்புனதான் தொடச்சிட்டாங்களா? நீங்கள் டெல்லியில் விவசாயம் மீது குண்ட சட்டம் போடப்பட்டதா, தமிழ்நாட்டில் விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டதா? தமிழ்நாட்டில் தான். தன் எதற்காக குண்ட சட்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவன் நிலத்தை கேட்குறீங்க, அவன் நிலத்தை கொடுக்கலன்னு நான் விவசாயம் பண்ணுறேன்ற. நீ அரசாங்கம் எதுக்குடா விவசாய நிலத்தை கேட்குறேன்னு பார்த்தாக்கா, நீ வந்து விவசாயம் பண்ண போறியான்னு பார்த்தா இல்லை, நிலத்தை அழிச்சுட்டு மேலே ஃப்ளைட் ஓட்ட போகிறேன்ற. எவ்வளோ முட்டாள்தனமான முரணான விஷயம் பாருங்களேன். ஃப்ளைட்டு தரிசு நிலத்தில் ஓடுமா, விவசாய நிலத்தில் ஓடுமா? மெயினாக அந்த மேல்மால் வந்து ஷிப்காட்டுக்காக வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ தொழிற்சாலைக்கு வேண்டாமான்னு சொல்லி ஏவா அவள் கேட்குறாருல, வானத்திலேயே வைக்க முடியும்? அவர் மண்டையில் கூட வைக்க சொல்லுங்கள், யார் வேணும்னா. தொழிற்சாலை விவசாய நிலத்தில் செய்வாங்களா? இன்றைக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு தீர்வு நான் உங்களுக்கு அடுத்து கொண்டு வரேன். என்னன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேடி தேடி விவசாய நிலங்களை அழிப்பதுடைய விளைவு இன்றைக்கு எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதோடைய விளைவை பற்றி நம்ம பேசுவோம். ஏன் அதை நான் இப்போ பேசாமல் அடுத்து பேசுகிறேன்னு சொல்கிறேன்னாக்கா, அதுக்கு ஒரு கோர்வையான காரணம் இருக்குது. குண்டாஸ் போட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதே முதல்வர் வந்து அவங்களுடைய உணர்வுகளை மதித்து திரும்ப பெற்றுட்டாங்களா அந்த குண்டாஸ் வழக்க? என்னாச்சு சார்? இல்லை சொல்லட்டுமா? ஸ்டாலின் மீது என்ன வழக்கு இருக்குன்னு அவராக பெருமையாக பேசிப்பார். மிசா வழக்கு. ஏன் திரும்பி மிசால வந்து வெளியே வந்துட்டார்ல, இன்ன வரைக்கும் ஏன் மிசா கைதுன்னு சொல்லிட்டே சுற்றுற? ஏன் சொல்லிட்டே சுற்றுற? வெக்கமா இல்லையா? ஏன்னா மிசால நீங்கள் தேசத்துக்காக போராடி மிசாவில் உள்ளே போன மாதிரி வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க. எதுக்காக நீங்கள் உள்ளே போனீங்க? உங்கள் வரலாறு எடுத்து பேசட்டுமா? நீங்கள் எதற்காக? மீசா காலத்தில் கைது செய்யப்பட்ட நபர் தான் ஸ்டாலினை தவிர மீசாவுக்காக அவர் உள்ளே போகவே இல்லை. கரெக்டுங்களா? ஷா கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த நேரத்தில் கைது பண்ண நபருடைய பேர் பட்டியல் எல்லாமே சொல்லியிருக்கு. அதில் வந்து ஸ்டாலின் பேர் கிடையாது. மீசா காலத்தில் கைது செய்யப்பட்டார். ஏன் கைது செய்யப்பட்டார், என்ன சில்மிஷம் பண்ணதுனால கைது செய்யப்பட்டார்ன்ற விஷயம்லாம் மக்களுக்கு தெரியும், வரலாறு தெரிஞ்ச நபர்களுக்கு தெரியும். அதை நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்பலை. இன்றைக்கு நீங்கள் ஒரு கைதை வந்து இன்றைக்கு ஒரு பெருமையாக தம்மட்டம் அடிச்சுட்டு சுற்றுறீங்கனாக்கா, விவசாயி எதற்காக அவன் மீது குண்ட சட்டம் போடுவதற்கு யார் அனுமதி கொடுத்தா? அவன் எல்லாம் கொடுக்காட்டி குண்ட சட்டம் போடுவியா? சரி, நான் அறிவாளத்தை கேட்குறேன், கொடுக்காட்டி நான் உன் மேலே குண்ட சட்டம் போடுறேன், ஒத்துப்பியா? அவரை வைக்கிற வீடை கேட்குறேன், கொடுத்துருன்ட்டு கொடுக்கல, நான் அவர் மீது குண்ட சட்டம் போடுறேன், ஒத்துப்பீங்களா? சொந்தமாக கார் இல்லைன்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாமல் யார் கார்லேயே போயிட்டு இருக்காருங்க அவர். ஒரு ஸ்டேட்டோட சிஎம்க்கு அது எவ்வளோ அசிங்க? ஒரு ஸ்டேட்டோட சிஎம்க்கு என் கவர்மெண்ட்டில் சொந்தமாக கார் இல்லையா? எதற்கு யாருடைய தனியார் நிறுவனத்துடைய காரில் நீங்கள் ஏன் போகிறீங்க? அப்போது எங்கேருந்து ஆரம்பித்து வைக்கிறீங்க? நீங்கள் தானே எல்லாத்தையும் கைவிட்டு வாங்கலாம், யார் கொடுத்தாலும் வாங்கலாம், அதை முதல்வரே பயன்படுத்துகிறார் பாருங்கள் உதாரணம் சொல்வதற்காக நீங்கள் அதுக்கான விஷயத்தானே செஞ்சுட்டு வரீங்க. அப்புறம் நிச்சயம் தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒனுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி தம்பி.